இன்றைய முக்கிய செய்திகள். நாடு கடத்துவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட போர்க்கால சட்டத்தை பயன்படுத்த தடை. வெனிசுலா குழுவினருடன் புறப்பட்ட விமானங்கள் அமெரிக்க நீதிமன்ற உத்தரவால் தரையிறக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தலால் மக்களுக்கு குழப்பம் ஏற்படும், குதிரை பேரம் அதிகரிக்கும். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் அறிக்கை தாக்கல். தூத்துக்குடி அனல் மின் நிலைய தீ விபத்தில் பல கோடி ரூபாய் சேதம். 17 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 2 அலகுகளில் தீ அணைப்பு. ஏமனில் அமெரிக்க விமானங்கள் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 30 பேர் பலி. இஸ்ரேல் கப்பல்களை தகர்க்கப் போவதாக ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மிரட்டல். வணக்கம். வணக்கம். 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்நிய எதிரிகள் சட்டத்தை பயன்படுத்தி நாடு கடத்தும் நடவடிக்கையை அதிபர் டிரம்ப் மேற்கொள்ள அமெரிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை நாடு கடத்த டிரம்ப் உத்தரவிட்டார். அதன்படி சட்டத்திற்கு புறம்பான வழியில் அமெரிக்கா சென்று உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெனிசுவேலாவில் ஆழ்கடத்தி பணம் பறித்தல், போதைப் பொருள் விற்பனை உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடும் ஆயுதம் தாங்கிய ட்ரெண்ட் டி அராகுவா என்ற குழுவினர் மீது அந்நாட்டு காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அக்குழுவினர் அமெரிக்காவிற்கும் சென்று தங்கியிருந்து கூலிக்கு கொலை செய்வது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அக்குழுவினர் அமெரிக்க அரசு மீது முறையற்ற போர் நடத்துவதாக டிரம்ப் நேற்று குற்றம் சாட்டினார். எனவே அவர்கள் மீது 1798ஆம் ஆண்டின் அந்நிய எதிரிகள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்று அவர் நேற்று பிரகடனம் செய்தார். அவர் பிரகடனம் செய்வதற்கு முன்னதாகவே தடை கோரி வாஷிங்டன் மாவட்ட நீதிமன்றத்தில் மனித உரிமை அமைப்புகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜேம்ஸ் பாயஸ்பர்க் 227 ஆண்டுகள் பழமையான அச்சட்டத்தை பயன்படுத்தி வெனிசுவேலா ஆயுத குழுவினரை நாடு கடத்த தடை விதித்தார். இந்த தடை 2 வார காலம் நீடிக்கும். நாடு கடத்துவதற்காக வெனிசுவேலா ஆயுத குழுவினரை ஏற்றிச் சென்ற 2 விமானங்கள் நீதிமன்றத்தின் தடையை அடுத்து கீழ் இறக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர்க்காலத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்காக பிறப்பிக்கப்பட்ட இச்சட்டத்தை பயன்படுத்தி இதற்கு முன் 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானிய வம்சாவளியினர் சிலர் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மக்களுக்கு முடிவெடுப்பதில் குழப்பத்தை ஏற்படுத்துவதுடன் அதிக அளவிலான குதிரை பேரத்திற்கும் வழிவகுக்கும் என்று ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் எச்சரித்துள்ளது. மக்களவை, மாநில சட்டப்பேரவைகள், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய பாஜக அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு தனது அறிக்கையை மத்திய அரசிடம் அளித்துள்ளது. தற்போது இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால், நாட்டு நலன் சார்ந்தது என்பதால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வாக்காளர்களின் கருத்தை சரிவர பிரதிபலிக்காது என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் அளித்த அறிக்கையில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தெரிவித்துள்ளது. கர்நாடகா மற்றும் தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தல்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த மக்கள் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் வேறு கட்சிக்கு வாக்களித்ததாக அந்த சங்கம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கரிலும் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு கட்சிக்கும் மக்களவை தேர்தலில் வேறு கட்சிக்கும் மக்கள் வாக்களித்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மக்கள் தாங்கள் விரும்பாவிட்டாலும் முடிவெடுக்காவிட்டாலும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் ஒரே கட்சிக்கே வாக்களிப்பார்கள் என்றும் இது வாக்காளர்களின் உண்மையான மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்காது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளதால் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த பாஜக முனைப்புடன் இருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் குதிரை பேரம் அதிகரிப்பு, தேர்தலில் பொதுமக்களின் பங்களிப்பு குறைவு, மத்தியில் அதிகாரங்கள் குவிப்பு, மக்களின் எண்ணங்களை திரித்து செயல்படுத்துதல் ஆகிய எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மாநிலங்களின் தன்னாட்சி அதிகாரத்தில் மத்திய அரசின் தலையீட்டை அதிகரிக்கும் என்றும் முன்கூட்டியே சட்டமன்றங்கள் கலைக்கப்படக்கூடும் என்பதால் அரசியல் சாசன வடிவமைப்பையே மாற்றத்திற்கு உள்ளாக்கும் என்றும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தெரிவித்துள்ளது. கூட்டாட்சி முறையை ஒழித்து ஒற்றையாட்சி முறைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேவையில்லை என்றும் அதன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 17 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 2 அலகுகளில் பற்றிய தீ அணைக்கப்பட்ட நிலையில் 3வது அலகில் தீ அணைக்கும் பணி தொடர்கிறது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் முதல் அலகில் நேற்று நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள உபகரணங்களை இணைக்கும் மின் வயர்கள் எரிந்தன.
இதனால் 3 அலகுகளிலும் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தீயை அணைக்க அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. வயர்களில் பற்றிய தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் அதனை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக இருந்தது. அத்துடன் கரும்புகையும் அந்த பகுதி முழுவதும் பரவியது. இதனால் 10 வாகனங்களில் வந்திருந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உள்ளே நுழைய முடியாமல் வெளியில் இருந்தபடியே தீயை அணைக்க போராடினர். தீயை கட்டுப்படுத்த விடிய விடிய அவர்கள் போராடினர். 15 மணி நேரத்திற்கு பிறகே முதல் 2 அலகுகளில் கேபிள் மற்றும் வயர்களில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைக்கப்பட்டு 3வது அலகிற்கு பரவுவது தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் இந்த விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். இறுதிக்கட்ட ஃபயர் கடைசியா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கடைசியா எங்க சில இடங்கள்ல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. அதை அடைக்கிறதுக்கான உள்ள போய் அணைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு மட்டும் இப்போ பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கு. விரைவில் அதை முடிச்சுட்டு அதை சேஃபான ஒரு பொசிஷனுக்கு போயிடும். தீயால் ஏற்பட்ட கரும்புகை காரணமாக தீயணைப்பு வீரர்கள் 2 மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 17 மணி நேரமாக எரிந்து வரும் தீ முதல் 2 அலகுகளில் முற்றிலுமாக அணைக்கப்பட்டுவிட்டது. அதைத் தொடர்ந்து மதுரை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 20 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் 3வது அலகிலும் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மின் கசிவே இந்த தீ விபத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. எடப்பாடி திரு பழனிசாமி திரு செங்கோட்டையன் இடையே பனிப்போர் முற்றி வரும் நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து புறக்கணித்து வரும் திரு செங்கோட்டையன் சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை. அதைத் தொடர்ந்து அதிமுகவினர் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட போதும் அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திரு செங்கோட்டையன் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாக கூறினார். இந்த பேச்சு குறித்து காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் பிரச்சனை எதுவானாலும் பொதுச் செயலாளரிடம் தான் தெரிவிக்க வேண்டும் என்றார். இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள், காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பி குழுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொதுவெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். வாணியம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கட்சியின் மூத்த நிர்வாகியான திரு செங்கோட்டையன் சிறப்பாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அதிமுக பலம் பெற வேண்டும் என்று நினைக்கும் 90% தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் குரலாக திரு செங்கோட்டையன் இருப்பதாக குறிப்பிட்டார். அம்மாவின் கட்சி பலவீனமாகி வர்றதுனால அங்குள்ள 90% தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மாவின் இயக்கம் பலப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளை அங்குள்ள மூத்த நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான், அங்குள்ள தொண்டர்களின் வெளிப்பாடுதான் அண்ணன் செங்கோட்டையன் மூலம் வெளிப்பட்டிருப்பதாக ஒரு அம்மாவின் தொண்டனாக நான் நினைக்கிறேன். திரு செங்கோட்டையனுக்கு நாகரிகம் அநாகரிகம் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். விண்வெளியில் 9 மாதங்களாக சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வர நேற்று ஏவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைந்தது. வரும் 20ஆம் தேதி விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் ஹோலி கொண்டாட்டத்தின் போது ராஷ்டிரிய ஜனதாதள சட்டமன்ற உறுப்பினரும் திரு லாலு பிரசாத் மகனுமான திரு தேஜ் பிரதாப் யாதவ் கூறியதன் பேரில் நடனமாடிய காவலர் தீபக் குமார் அவரது பாதுகாவல் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தமது இல்லத்தில் நடந்த கொண்டாட்டத்தின் போது தாம் சொன்னபடி ஆடாவிட்டால் இடைநீக்கம் செய்யப்படுவார் என்று திரு தேஜ் பிரதாப் கூறியதைத் தொடர்ந்து தீபக் குமார் நடன அசைவுகளை கொடுத்தார். இடைநீக்கம் செய்ய அதிகாரம் இல்லாத போது திரு தேஜ் பிரதாப் அவ்வாறு கூறியிருக்கக்கூடாது என பிற கட்சியினர் விமர்சித்துள்ளனர். சத்துணவு மைய சமையல் உதவியாளர்கள் நியமனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. காலியாக உள்ள 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மாதம் 3000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் நிரப்ப அனுமதி அளித்து கடந்த ஆண்டு டிசம்பரில் அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையில் திருத்தம் செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு விறுவிறுப்பான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது.
மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 1000 ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. போட்டியில் 650 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். 3 பேர் புடிச்சிட்டு போய் எல்லை கோட்டிட்ட ஒரு ஆள் புடிச்சா எப்படி பரிசு தர முடியும்? ஆறுமா தம்பி, சூப்பர் காளை வெற்றி பெற்றது. வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் நிலப்பகுதி பறவைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நீர் பறவைகள் கணக்கெடுப்பு கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெற்றதை அடுத்து சரணாலயம், கடற்கரை மற்றும் கிராம பகுதிகளில் மயில், மைனா, மரங்கொத்தி, புறா, கழுகு உள்ளிட்ட நிலப்பறவைகளை கணக்கெடுக்கும் பணியில் கல்லூரி மாணவர்கள், வனத்துறையினர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். சென்ற ஆண்டு 92 வகையான பறவைகள் இருந்ததாகவும் இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். கோவையில் லஞ்சப் பணத்தை குளத்தில் வீசிய கிராம நிர்வாக அலுவலரை சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்தனர். வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் வெற்றிவேலிடம் ரசாயனம் தடவிய 3500 ரூபாயை விவசாயி ஒருவர் பேரூரில் கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மடக்கி பிடித்தனர். அப்போது பேரூர் பெரியகுளத்தில் குதித்து பணத்தை போட்ட வெற்றிவேல் கைது செய்யப்பட்டார். அவரது சட்டைப்பையில் ஒட்டிய ரசாயனத்தையும் சிசிடிவி காட்சியையும் ஆதாரமாக வைத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலம் அரியநாச்சியம்மன் ஆலய சந்தனக்காப்பு விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி போட்டிகள் நடைபெற்றன. 12 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற போட்டியில் 36 குதிரை வண்டிகளும் 60 மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சின்ன மாடு, பூஞ்சிட்டு, நடுக்குதிரை, சிறிய குதிரை என 5 பிரிவுகளாக பந்தயம் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பள்ளத்தி வயலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 12 மாட்டு வண்டிகளும், சின்ன மாடு பிரிவில் 34 வண்டிகளும் கலந்து கொண்டன. பட்டுக்கோட்டையில் 5 வயது மற்றும் 10 வயதுடைய 3 சிறுவர்களும் 4 சிறுமிகளும் குறுகிய நேரத்தில் இடைவிடாது யோகா செய்வது, தமிழ் ஓரெழுத்து சொற்களை சொல்வது, கணித வாய்ப்பாடு, இயற்பியல் அலகுகளை கூறுவது, மழலை பாடல்கள் பாடுவது, மருந்துகளின் பெயர் சொல்வது மற்றும் எழுதுவது என உலக சாதனை படைத்தனர். அவர்களது சாதனைகள் நொபேல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டன. குமரி மாவட்டத்தில் கடந்த 2.5 மாதங்களில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய 19 சிறார்களின் பெற்றோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது சிறார்களின் பெற்றோருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்க வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மங்களாபுரத்தில் முனீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகள் கலந்து கொண்டன. 300 காளையர்கள் களமாடினர். விராலிமலை அடுத்த பெரிய குறும்பட்டியில் காயாம்பு ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 800 காளைகள் வாடிவாசல் வழியாக களம் புகுந்தன. இந்த போட்டியில் 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 65,760 ரூபாயாகவும் 1 கிராம் 8,220 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 112 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்நிய எதிரிகள் சட்டத்தை பயன்படுத்தி நாடு கடத்தும் நடவடிக்கையை அதிபர் டிரம்ப் மேற்கொள்ள அமெரிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மக்களுக்கு முடிவெடுப்பதில் குழப்பத்தை ஏற்படுத்துவதுடன் அதிகமான குதிரை பேரத்திற்கும் வழிவகுக்கும் என்று ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் எச்சரித்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 17 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 2 அலகுகளில் தீ அணைக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.